இன்றைக்கு உலகமே ஆளுகின்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று குடும்பஸ்தாரோடும் கழக குடும்பஸ்தாரோடும் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும். அங்கே கன்னி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் புரிய வேண்டும். காரணம் என்னன்னா, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கணும். தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது. குழந்தையிலிருந்து பாட்டியல் வரைக்கும் பாதுகாப்பு வேணும். நாட்டில் ஊழலில்லா ஆட்சி, அனைவருக்கும் சமமான ஆட்சி, உண்மையான ஆட்சி, உண்மையான தமிழகத்துக்கு விடியலை மாண்புமிகு எடப்பாடியார் கொடுப்பார். அதற்கு சான்று கொரோனா காலத்தில் அவர் பணியாற்றிய விதம், அரசு அதிகாரிகளை அமைச்சர்களை கையாண்ட விதம், அது மட்டுமல்ல இடர்பாடு காலங்களில் தமிழகத்தில் புயல் வறட்சி எது வந்தாலும் மக்களுக்கு துணையாக இருந்து ஒரு சாமானியனாக நம்மளை போன்ற ஒரு குடும்பத்தில் பிறந்து ஏழை எளிய மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிந்ததனால் நல்லாட்சியை 4 ஆண்டுகள் 3 மாதம் கொடுத்தார். புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் மனித புனிதர் புரட்சித் தலைவர் கொடுத்ததை போல் மக்களுக்கான ஆட்சியை கொடுத்தார். நாட்டில் விலைவாசி ஏற்றம் இல்லை. நாடே பாராட்டியது. தனக்குத்தானே பாராட்டு விழா நடத்துவது கிடையாது. தனக்குத்தானே என்னுடைய ஆட்சி தான் சிறந்த ஆட்சி, இந்தியாவிலே முதன்மையான ஆட்சி என்று அவர் எந்த நேரத்திலும் சொன்னதில்லை. பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறார், உலகத்தில் இருக்கிற ஊடகங்கள் சொல்லியிருக்கிறது. சுகாதார மையம் சிறப்பாக இந்த கொரோனா தொற்றை ஒழித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். எந்த முதலமைச்சரும் சாதிக்காத சாதனையை ஒரே வருஷத்தில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். ஏழை பாலைகள், விவசாயிகள், சாதாரண தொழிலாளர் பிள்ளைகள்லாம் 5 பைசா செலவில்லாமல் மருத்துவ படிப்பு முடித்து அவர்கள் வெளியே வர வேண்டும் என்பதற்காக 7.5% அரசு பள்ளியிலும் மாநகராட்சி பள்ளியிலும் உள்ளாட்சி பள்ளியிலும் படிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த அரசும், இந்தியாவில் எந்த அரசும் வழங்காத, எந்த முதலமைச்சரும் செய்யாத நடவடிக்கையை செய்து காட்டியவர். அவர் தலைமையிலே விலைவாசி ஏற்றம் இல்லை, எந்த அசம்பாவமும் இல்லை. எனவே அப்படிப்பட்டவருடைய ஆட்சி மலர, மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு மேன்மைப்பட, மக்கள் சுபிட்சமாக வாழ, எந்த கஷ்ட நஷ்டம் இல்லாமல் வாழ அவர் வர வேண்டும். தமிழக மக்கள் வாழ்வாங்கு எப்படி புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் வாழ்ந்தாங்களோ அது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ அண்ணன் எடப்பாடியார் நடவடிக்கை எடுப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன். எனவே அவர் தலைமையிலான கூட்டணி மீண்டும் தமிழகத்திற்கு ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு உறுதியாக வெற்றி பெறுவார். எடப்பாடியார் தான் 2026 முதலமைச்சர். மின்மினி பூச்சிகள் எல்லாம் இங்கே வெளிச்சம் தராது. உண்மையான வெளிச்சம் தரக்கூடியவர் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை தெரிவிக்கிறேன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.